மிஸ்டர் ஜோக்கர்ல இருந்து பாலா. இந்த வாரத்துக்கு உண்டான பதிவு பார்க்கலாம். இந்த வாரம்னு கூட சொல்ல முடியாது, 2 நாளைக்கு உண்டான பதிவு தான் நான் சொல்கிறேன். ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு அப்பில் இருக்கிறான். வேர்ல்டு வார் ஸ்டாப் ஆகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால இந்த ஒரு பெரிய அப்பில் இருக்குது. இது திங்கட்கிழமை எப்படி இருக்கும், செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கும், இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப் சைட்லேயும், எனர்ஜி டவுன் சைட்லேயும், ஐடி அப் சைட்லேயும், எஃப்எம்சிஜி டவுன் சைட்லேயும், பேங்க் அப் சைட்லேயும், மிட்கப் பார்த்தீங்கன்னா டவுன் சைட்லேயும், இந்த மாதிரி ஒரு உல்டாவான பொசிஷன் தான் திங்க செவ்வாய் இருக்குது. இருந்தாலும் கேப் அப் ஓப்பன் நிஃப்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக செல் எடுத்துகிட்டு வாங்க, பி எடுத்துகிட்டு வாங்க, பக்கா ப்ராஃபிட் வரும். இல்லை நியூட்ரலில் தான் இருக்குன்னா 100 பாயிண்ட் ட்ராவல் ஆகும். அது எந்த லெவலில் ஆகும் பார்த்தீங்கன்னா 23,700 கிராஸ் பண்ணி காட்டுவோம். 23,790 ஸ்டாப்லஸாக வச்சுக்கிங்க. டவுன் சைட் கன்ஃபார்ம் வரும். 2 நாளைக்கு பக்கா டவுன் இருக்கும். இதுதான் இந்த வாரத்துக்கு 2 நாள் பக்கா டவுன் இருக்கும். கேப் அப் ஓப்பனில் இருந்ததுன்னா சாலிடா 23,790 23,790 ஸ்டாப்லஸாக வச்சு பி எடுத்துட்டு வாங்க, பக்கா ப்ராஃபிட் வரும். இதுதான் நிஃப்டிக்கு 2 நாளைக்கு மட்டும் 2 நாள் டவுன் தான் இருக்குது. எந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்த ஆப்ஷனை வாங்கலாம், பேங்க் நிஃப்டியா, மிட் கேப்பா, நிஃப்டியா, சென்சஸா, அதை தெளிவாக வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் 2லையும் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எது சௌரியமோ அதை பார்த்துக்கேன். இதே நேச்சுரல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கா அப் சைடில் இருக்கும். எவ்வளோ ஸ்டாப்லஸாக வச்சுக்கிங்க 290 ஸ்டாப்லஸாக வச்சுக்கிங்க. 310 வரை போவோம். இது 2 நாள் ட்ராவல். அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் இருக்குது. இது 2 நாள் அப் சைடில் போவான். நேச்சுரல்ஸ் பக்கா அப் சைடு தான். கீழே கொஞ்சோண்டு வருவானா, எந்த அளவுக்கு வருவானா 289 290 இந்த லெவல் வச்சுங்க ஸ்டாப்லஸாக. மேலே அப் சைடு 310 வரை வருவோம். இது 2 நாள் நேச்சுரல்ஸ். இதே குருடால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கா டவுன் 7,500 கிராஸ் பண்ணி காட்டுவான். இப்போ 8,330 830 330 ஸ்டாப்லஸாக வச்சிங்க, பக்கா டவுன் வரும். இது 3 நாளில் நடக்கும். 2 நாளில் இது 3 நாள் நடக்கும். அதுக்கப்புறம் எகைன் அப்சைடு வர சான்ஸ் இருக்குது. இதே நியூஸ் பேஸில் கொஞ்சம் எஃபெக்டுகள் மாறலாம். எந்த நேரத்தில், எந்த இடத்துல, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன ரேட்டில் வாங்கலாம், என்ன ஸ்டாப்லஸாக வச்சுக்கலாங்கிறது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பக்கா ப்ராஃபிட் பண்ணலாம். ஹேவ் எ நைஸ் டே.